ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் டுகெதர். ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறோம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஐபிஎல்லை பற்றி கிடையாது. இந்த வீடியோ வேர்ல்ட் கப் ப்ரெடிக்ஷன் டைம். ஏன்னா நாளைக்கு ஜஸ்ட் அவங்களே அஃபிஷியலாக சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, எப்படி போகலாம். பிகாஸ் இது வந்து ஒரு நியூ வென்யூ. இது வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா விளையாடி பார்த்துருக்கோம், இங்கிலாந்து விளையாடி பார்த்துருக்கோம். பட் யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ்குள்ள விளையாடுறோம் நம்ம. ஸோ பிச் கண்டிஷன்ஸ் என்ன, நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். இந்தியன் டீம்ஸ் லோயர் பிச்சுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டீம் கொண்டு போக போறாங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ட் தென் பிஃபோர் தட் ஒரு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு 50 வியூஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோக்கு. ஸோ அது ஒரு நல்ல பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த வீடியோ ரிட்டன்ஷன் ஆடியன்ஸ் வந்து திரும்பி ரீட்டைன் ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இது. அண்ட் அந்த வேர்ல்ட் கப்ல போறதுக்கு முன்னாடி நேற்று மேட்சோடைய ஒரு சின்ன ரீகேப், ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ் தான் ஒரு ஒருத்தம் பேச போகிறோம். நானும் லோகிட்டும் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆர்சிபி வின் பண்றாங்க. தினேஷும் சத்யாவும் எஸ்ஆர்எச் தான் ஜெயிக்கும். அதுவும் தினேஷ் யோசிக்கவே இல்லை, எஸ்ஆர்எச் தான் அதுல என்ன இருக்கு அப்படின்னா. பட் எஸ்ஆர்எச் கில்லி பாயிண்ட்லாம் வச்சு கில் பண்ணாங்க ஆர்சிபி பவுலிங் அட்டாக். அதுவும் இப்பெல்லாம் நிக்க வச்சாங்க கரன்சிருக்க பவுலிங்ல. ஸோ பார்க்கவே வினோதமா இருந்தது. ஆர்சிபியா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னோட ஒப்பீனியன்ல ஒரு நல்ல டோட்டல் அது. அந்த பிச்சில் வந்து ஆர்சிபி நல்ல டோட்டல். விராட் கோலிய லோ இன்னிங்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. அதை நம்ம ப்ரெடிக்ஷன், வேர்ல்ட் கப் ப்ரெடிக்ஷன்ல ஒரு பிளேயரை பத்தி பேசும்போது நான் அதை என் ஒப்பீனியன் சொல்றேன். அவங்க 2 பேருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். விராட் கோலி ஸ்கோரிங் கிடையாது. அண்ட் எஸ்ஆர்எச் என்னோட ஒப்பீனியன்ல என்னைக்கு வந்து எங்களுடைய டார்கெட் வந்து அந்த 300 ரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே அவங்களுடைய இது தெரிஞ்சிருச்சு. ஓவரா அந்த போலாம், அந்த அட்டாக்கிங்கா போலாம். அந்த அட்டாக்கிங் உங்களுக்கு கை கொடுத்தது. பட் நீங்க ஓவர் டிஸ்ட்ரக்டிவா இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு போனீங்கன்னா ஓவர் கான்பிடன்ட்ல போறாங்க. ஆர்சிபி அடிச்சிடலாம், செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ லோஹித், தினேஷ் எப்படி மேட்சோட இது நேத்து? ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி நேற்று தான் சிராஜ் அண்ட் கான் சர்மா எஃபெக்டிவா பவுலிங் போடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கான் சர்மா நேற்று நல்லா எஃபெக்டிவா பவுலிங் போட்டு 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஆனா சிராஜ் விக்கெட் எடுக்கலாம் கூட எக்கனாமிக்கா இருந்தான். அண்ட் பேட் கமெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு மீம் கூட வந்துச்சு, விராட் கோலி கிட்ட சொல்ற மாதிரி ஃபிளாட் பிச்சா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தோன்னே இப்போ தெரியும் பேட் கமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் 2 பாலே 2 4 கொடுத்தான். ஸோ அது நல்ல கம்பேக் அண்ட் ரிப்ளே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா பவுலிங் நல்லா இருந்துச்சு. அதுலயே நமக்கு தெரிஞ்சு போச்சு மேட்ச் வந்து ஆர்சிபி நல்லா பண்ணுவாங்கன்னு. எப்பவுமே கீ ஃபேக்டர் வந்து பவுலிங் தான், அதனால பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணாங்க ஆர்சிபி. நான் வந்து எஸ்ஆர்எஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். நான் நினச்ச மாதிரி நடக்கல, அவுட்லே பண்ணிட்டாங்க ஆர்சிபி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்க்கலாம் இந்த ஆனால் இதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் போகிறது வாய்ப்பு கம்மி தான். ஆனால் வந்து இதுக்கப்புறம் மேட்சஸும் அவங்க இந்த மாதிரி நல்லா ஆடி ஒரு ஃபேன்ஸ்க்கு நல்லா ட்ரீட் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியன், எஸ்ஆர்எச் வந்து அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டா போறாங்களா? நம்ம வந்து அடிச்சிடலாம் எந்த டீமா 270 280 அன்னைக்கு அந்த சொன்ன மாதிரி எட்டு அபிஷேக்கும் இருக்கும்போது கிளாஸ் இருக்கும்போது அந்த இன்டர்வியூல 300 ரன்ஸ் அடிக்க போறோம், அதான் எங்க டார்கெட். உங்க கப்பு தான் உங்க டார்கெட், 300 ரன்ஸ் அடிக்கிறது உங்க டார்கெட் கிடையாது. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அவங்க கண்டிப்பா ஓவர் கான்ஃபிடன்ஸா இருந்திருக்காங்க, அது கிளியரா தெரியுது. அதனால தான் அவங்க ரொம்ப லெத்தாச்சிக்கா ஆடி தான் ரொம்ப விக்கெட்ஸ் லூஸ் பண்ண மாதிரி ஒரு சைடு எனக்கு தோணுச்சு. பட் ஆப்வியஸா நல்லா தான் பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி. ஆனா அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இந்த லாஸ்க்கான மெயின் ரீசனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓவர் கான்பிடன்ஸ் விட அவங்க பேட்டிங் பவுலிங் டெத் ரொம்ப கேவலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவங்க பேட்டிங் நல்லா ஸ்கோர் அடிச்சு ஹைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பவுலிங் வந்து தெரியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணும்போது தான் தெரிய வருது எவ்வளோ அவங்களோட பேக்லாக்ஸ் என்ன இருக்கு தெரிய வருது. ஸோ அவங்க they need to improve a lot in their bowling department, I think. ஆமா கரெக்ட். அதே மாதிரி தினேஷ் சொன்ன மாதிரி எந்த கிளாஸ் விக்கெட் பாருங்க, 6 அடிச்சாரு. அடிச்ச உடனே அந்த சில்காஸ் பாலிங் ஸ்ட்ரெயிட் டிரைவ்ல 4 கூட அடிச்சிருக்கலாம். திருப்பி நான் 6 அடிக்கிறேன். டீமோடைய சிச்சுவேஷன் என்ன, அப்ப ஸ்கோர் போர்டு என்ன, எதுவுமே பார்க்கல. நான் சும்மா சுத்த போறேன், அடிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா உன்னால ஒரு டீமை கொண்டு போக முடியாது. சொல்ற நல்ல பாயிண்ட் அது. லத்தாஜிக்கா விக்கெட் விட்டாங்க, டிராவிஸ் ஹெட் விட்டுருங்க, அபிஷேக் சர்மா விட்டுருங்க. அவங்களுடைய ரோல் அதான் ஓப்பனிங்காவே. நீ போய் ஓப்பனிங்ல கேம் முடிச்சிருன்னு. பட் அதுக்கப்புறம் என்ட்ரி கிளாஸ் ஏடன் மார்க்கரும் பார்த்துருக்கோம். ஸ்பின்ல பார்த்து ஸ்டெம்பை பார்த்து ஸ்பின்னர் ஒரு பால் போட்டாங்கன்னா அதுல எல்பிடபிள்யூ பவுல்டு என்ன ஒன்னா அவர் ஏடன் மார்க்கரும் அதுக்கு ஒரு ரெவ்யூ வேற. ஸ்வப்னில் நல்லா பண்ண. ஆக்சுவலா ஸ்வப்னில் வந்து மோசமான ஓவர் அது. 17 ரன் 18 ரன் கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த ஓவர்ல திருப்பியும் என்ட்ரி கிளாஸ் அடிக்க போய் ஒரு ஃபுல் டாஸ் பால. அதுவும் வந்து கன்வின்சிங்கான பால் கிடையாது. ரெட்டி தான் அடிப்பான்னு நினைக்கிறேன் நான். இல்ல என்ட்ரி கிளாஸ் ரெட்டி வந்து பவுல்ட் ஆவாப்ல. இல்ல ஃபுல் டாஸ் போடுவான் ஸ்வப்னில்.
ஹென்ரிக்ஸ் வந்து ஃபுல் டாஸ் கிடையாது. ஒன்னு ஸ்லாட்ல போடுவான், இன்னொன்னு வந்து குட் லென்த்ல போடும்போது விக்கெட் வந்துரும் நெக்ஸ்ட் பால். ஓகே 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 ஃபைன். குட் லென்த் ரெடி தான். அதேதான் சொன்ன மாதிரி ரெட்டி வந்து நடராஜா ஷாட் எதுக்கு கொஞ்சம் கேம் போடலாம், கொஞ்சம் கொண்டு போய் ஓவர் ஸ்கைல இருந்தது. அது அக்ரெசிவ் மோட் பேக் ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் SRH. அந்த ஓவரே கன்வின்சிங்கான ஓவர் கிடையாது. லைக் அது விக்கெட் டேக்கிங் ஓவர்னு சொல்ல முடியாது. அந்த ஓவர் அவங்க போட்டது அது வந்து லெத்தாஜிக் பிளேயர் தான் விக்கெட்ஸ் போச்சு ஆப்வியஸா. அதுவும் அந்த இன்டர் கிளாஸ் அவுட் வந்து இன்ஃபேக்ட் வந்து என்ன தெரியுதுன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபயர் ஆனா மிடில் ஆர்டர் ரொம்ப லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பில்டிங் கேப்பபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பேஷன்ஸ் இல்லை. அதுதான் நம்ம போன வீடியோ நம்ம எல்லாருமே பேசணும். SRH உடைய ஓப்பனிங்கை தூக்கிட்டோம்னா அந்த மிடில் ஆர்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது மிடில் ஆர்டர் எப்படி டெஸ்ட் பண்ண போறாங்க, டெஸ்ட் பண்ணாங்க RCB. அது தெரியுது. பவுலிங் கன்சர்ன்ஸ் நிறையவே இருக்கு. நம்ம போன வீடியோல சொன்ன SRH பவுலிங் கன்சர்ன் நிறைய இருக்குது. பார்ப்போம் அடுத்த சண்டே நம்ம கூட. அதாவது சேப்பாக்ல புதுசா கியூரேட்டர் வந்து ஒரு ஆட் விக்கெட் பாட்டா விக்கெட்டா கொடுத்து ரன் அடிக்க விடுறாங்க. அன்னைக்கு மட்டும் கியூரேட்டர் வந்து அந்த ஸ்பின்னிங் ட்ராக்கா கொடுத்தாங்கன்னா CSK SRH இப்படி அமைக்கிடுவாங்க. நீ அவ்வளவுதான் உள்ளேயே இரு அப்படின்னு. ஸோ எனக்கு அதான் எப்படி கொடுக்க போறாங்க பிச்சை. இன்கேஸ் அது ஸ்லோ விக்கெட்டா இருந்ததுன்னா CSK நசிக்கிடுவாங்க SRH. நகரவே முடியாது. அதை பார்ப்போம், ப்ரிவ்யூல பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவுடைய இதுக்கு வருவோம். வேர்ல்ட் கப் ப்ரெடிக்ஷன் டைம். ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் கப், 50 ஓவர் வேர்ல்ட் கப் நம்ம தோற்றுருக்கோம். பேக் டு பேக் நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சே ரொம்ப வருஷம் ஆகுது. ஆல்மோஸ்ட் டெக்கேட். ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் கப் அண்ட் ஒரு சேலஞ்சிங் வேர்ல்ட் கப் ஃபார் இந்தியன் டீம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் டீம் லோ விக்கெட்ஸ் இது வரைக்கும் பெருசா என்னைக்குமே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணது கிடையாது. பெருசா லோ விக்கெட்ல பண்ண போறாங்க. அது மட்டும் ஒரு குரூப் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தவிர்த்து ஒரு பெரிய ஈக்குவலி கஷ்டப்படும் டீம்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த சூப்பர் 16 குவார்டர் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்ல தான் நம்ம அந்த ஈக்குவல் டீம்ஸ் கூட ஃபைட் பண்ண போறோம். எப்படி போக போகுது வாட்ச் யுவர் ப்ரெடிக்ஷன். நம்ம லைனா வருவோம். ஃபர்ஸ்ட் தினேஷ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தினேஷ், என்ன ப்ரெடிக்ஷன், எப்படி போறீங்க நம்ம டீமோட? ஆப்வியஸா இந்தியா நல்லா பண்ணுவாங்க. நான் டீம் நான் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கேன். எப்படின்னா லைக் இப்போ எப்படி 15 ஸ்குவாட் சொல்லிடுவா எப்படி? 15 ஸ்குவாட் சொல்லு. அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேயிங் 11 எப்படின்னு சொல்லு. ஓகே, லெட் மீ கோ வித் மை 15 ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸா கீ பிளேயர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரோஹித் சர்மா வச்சு நம்ம தூக்கவே முடியாது. அவர் கண்டிப்பா இருந்தாங்க டீம்ல. ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து விராட் கோலி, இந்த கீ பிளேயர்ஸ்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஓப்பனிங்க்கு நான் ரோஹித் சர்மா வித் ஜெய்ஸ்வால் போலான்னு பாக்குறேன். எல்லாருமே வந்து கில் இல்லைன்னா ருத்ராஜ் அப்படி பேசுறாங்க. பட் நான் ஜெய்ஸ்வால் எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி நம்பர் 3, சூர்யகுமார் யாதவ், சிவம் துபே, ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆப்வியஸா சிவம் துபே ஆர் சொல்றியா இல்ல? ரெண்டு பேருமே ஸ்குவாட்ல எடுக்கிறேன். ஆனா அந்த பொசிஷனுக்கு பேசுறேன். பொசிஷனுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் I'll go with பந்த். இங்க இருக்க பெரிய காம்பினேஷன், அது பெரிய பிரச்சனை என்னன்னா யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்கன்றது ஒரு பெரிய டவுட்ல தான் இருக்கு. நான் வந்து பந்த் எடுத்துட்டு போறேன். அப்புறம் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இந்தியா டீம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து I'll go with ரவீந்திர ஜடேஜா. கண்டிப்பாக தூக்க முடியாது, பிளேயர் இருந்தாகணும். ரவீந்திர ஜடேஜா இருந்தாலும். ஓகே, தினேஷ் ப்ரோ ஆடியோ இருக்கு மாதிரி நினைக்கிறேன் வீட்டில். ஓகே, அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தலைவர் போயிருக்காப்புல. ஆனா திடீர் நடுவில் பண்ணாங்க. ருத்ராஜை கன்சிடர் பண்றாங்கன்னா ருத்ராஜ் எங்க கன்சிடர் பண்ணாங்கன்னே தெரியல. ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் அண்ட் கில்ல பத்தி தான் பேசுறாங்க. பட் தினேஷ் ஜெய்ஸ்வாலோட போயிருக்கான். ஓகே, நம்ம மீன்வே தினேஷ் வரதுக்குள்ள லோஹிட்டோட லைன் அப்படி கேட்போம். லோஹிட் முன்னாடி 15 USA and West Indies தான் மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் ஆஃப் பவுன்சிங் ட்ராக் அவைலபிள் இன் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ நான் எடுத்திருக்க ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரெசிவ் பேட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்குவாட் 50 மேன் ஸ்குவாட் சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா, கில்லு, விராட் கோலி, திலக் வர்மா, ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா, KL ராகுல், பண்ட், டூபே, ரியான் பராக், அக்சர் பட்டேல் ஆர் ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா, சிராஜ் அண்ட் பிஷ்ணா எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ என்னோட பிளேயிங் லெவல் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து கூட. ஸோ அயர்லாந்து கூட போகும்போது நான் யங்ஸ்டர்ஸ் கூட போகலான்னு சொல்லிட்டு அதுக்கான பிளேயிங் லெவன் இப்போ நான்
பிக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிப்படி பார்த்தோன்னா ரோஹித் சர்மா கில் வந்து ஓப்பனிங், 1 டவுன் விராட் கோலி, 2 டவுன் வந்து திலக் வர்மா ஆர் ஸ்கை, அண்ட் தென் டூபே கம்ஸ் இன், பண்ட், ரியான் பராக், அக்ஷரா ஜடேஜா, குல்தீப், பும்ரா அண்ட் சிராஜ். இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 4 மேட்சஸ் மட்டும். தென் சூப்பர் 4 போனோடனே நான் ஐ மைட் பிரிங் இன் ஹார்திக் பாண்டியா அண்ட் கேஎல் ராகுல் இன் தி பிளேஸ் ஆஃப் டூபே அண்ட் ஸ்கை. பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நம்ம யூஎஸ்ஏல விளையாட போறோம் கரெக்டா? ஸோ நம்ம சூப்பர் 16 போன உடனே உன்னோட டீம்ல ஆல்ரெடி இந்த 2 பிளேயரை தூக்கிட்டு ஒரு மெயின் பிளேயரை இன்க்ளூட் பண்ற. ஸோ அது எப்படி காம்பினேஷன் அஃபெக்ட் பண்ணாதா? அண்ட் அது மட்டும் இல்லாம தூபே வேற ரிஸ்க் தூபே இன் வெஸ்ட் இண்டீஸ் பிச். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச் பத்தி நமக்கு தெரியும், ஸ்லோ பிச் அண்ட் பவுன்சி பேக் இருக்கும் நீ சொன்ன மாதிரி. பட் அந்த தூபே வர டைம்ல ஸ்பின் வந்துருவாங்க, ஆமா எல்லா டீம்லயுமே ஸ்பின் வந்துருவாங்க. அப்போ உங்க ரன் ரேட்டை ஃபாலோ ஆகாம இருக்கிறதுக்கு தூபே இருக்கணும்ல. டூபே வந்து ரன் அதான் சொன்னேன், ஸ்பின் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் டூபே உள்ள விட்டு அந்த மொமெண்டம் அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றதுக்காக உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் கோனா நெவர் பாதர் அபவுட் தி பிச், அவன் கண்டிப்பா ஸ்மாஷ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் டூபே பிக் பண்ணி வச்சிருக்கேன். மேபி ஹார்திக் பாண்டியா இல்லைன்னா பவுல் கூட பண்ணலாம் 2 overs. ஸோ உன்னோட ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் மட்டும் அப்படியே கிளீனா ஸ்லோவா சொல்லிட்டு பிளேயிங் 11. யார் எந்தா உண்டுதான். எந்த ஜெய்ஸ்வால் வரமாட்டான், இது வந்து ரோஹித் அண்ட் கில் ஓப்பனிங். ஓகே சாரி, ஓகே ரோஹித் அண்ட் கில். அப்புறம் 1 டவுன் விராட் கோலி, 2 டவுன் வந்து திலக் வர்மா ஸ்கை, 3 டவுன் டூபே, தென் பண்ட் கம்ஸ் இன் மிடில் ஆர்டர் அண்ட் ரியான் பராக் வந்து ஒரு பேட்டிங் டெப்த் வச்சிருக்கேன், பார்ட் டைம் ஸ்பின்னரோட இருக்கலாம். தென் அக்ஷர் இல்லைன்னா ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா அண்ட் சிராஜ். அக்ஷர் ஆர் ஜடேஜா? ஆமா, ஏன்னா அக்ஷரும் நல்லா ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நல்லா தெரியும், டிசி நல்லா ஆடிட்டு தான் இருக்கான். டீசென்டான இன்னிங்ஸ் தான் ஆடிருக்கான் அந்த சீசன். என்ன கேட்டா 1 டவுன் லாஸ்ட் டைம் வந்தா நல்லா நாக் தான் ஆடி இருக்கான். ரிங்கு இல்லையா? ரிங்கு எடுக்கல, எடுக்கல. ரிங்கு இருப்பான் ஆனா எந்தல இல்ல. லைக் எப்படி சஞ்சய் மந்திர் இன்னைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க, விராட் கோலி என்ன ரீசன் ரிங்கு ரிங்கு இல்ல உன் டீம்ல? ஆனா கண்டிப்பா இருப்பான். சஞ்சய் மந்திரிக்குடைய ஸ்குவாட் சூப்பரா இருக்கு. ஓகே, சோ பட் உன்னோட ரீசன் என்ன ரிங்கு எடுக்காததுக்கு? பிகாஸ் ஒரு ரிலையபிள் ஃபினிஷர் அண்ட் நமக்கு ஹர்திக்குடைய ஃப்ரெஜைல் தெரியும். ஒரு எந்த வேர்ல்ட் கப்ல பெருசா கண்டினியூஸ் விளையாட மாதிரி தெரியல, சும்மா ஏதாவது ஒரு இன்ஜுரின்னு பாதியில போயிருந்தாரு. சோ பேக்கப் தாச்சு ரிங்கு வச்சிருக்க மாட்டியா? அப்படியே நான் ஏன்னா என் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நான் ரிங்கு எடுக்கல. அதனால தான் அந்த பிளேஸ் ஆஃப் ரிங்கு நான் ரியான் பராக் எடுத்திருக்கேன். ஏன்னா மிடில் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, திலக் வர்மா, டூபே, பண்ட், அக்ஷர் பட்டேல், ஜடேஜான்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த ஆஸ்பெக்ட் நான் எடுக்கிறேன். சோ அப்படி எடுக்கிற. சோ உன்னுடைய பிளேயிங் 11ல எப்படி திங்க் பண்ற? வெஸ்ட் இண்டீஸ் பிட்ச்ல நீங்க அக்ரெசிவ் ஆடுறதுக்காக எடுத்திருக்கேன் நான். ஓகே, அக்ரெசிவ் ஆடுறது. சோ உன்னோட 4 பவுலிங் பிக்ஸ், 5 பவுலிங் பிக்ஸ் யாராவது? பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ், அதான் அக்ஷர் பட்டேல் ஆர் ஜடேஜா, தென் டூபே கம்ஸ் இன் அண்ட் பார்ட் டைம் பாலர் ரியான் பராக் ஆல்சோ. அப்போ உனக்கு 4 பவுலிங் ஆப்ஷன் தான், 5th பவுலிங் ஆப்ஷன் நீ பார்ட் டைம் ஓட போற. பிகாஸ் உனக்கு பும்ரா ஒரு 4 ஓவர் இல்ல, 4 பவுலர்ஸ் பியூர் பவுலர்ஸ் இருக்காங்க. அதான் அக்ஷர், குல்தீப், பும்ரா, சிராஜ். பேக்கப்புக்கு வந்து ரியான் பராக்கும் டூபே வச்சிருக்கான், ஒரு ஸ்பின்னர் அண்ட் பேஸ் ஆஃப் பவுலர் இருக்கான், பேஸ் பவுலர். அப்போ அவங்க 2 பேரு கண்டிப்பா 2 ஓவர் போட்டு தானே ஆகணும், இல்ல யாரோ ஒருத்தர் 4 ஓவர் போட்டு ஆகணும்ல? ஏன்னா பும்ரா 4 ஓவர் போட்டு வரும், குல்தீப் 4, சோ மொத்தம் 8 ஆச்சு. சிராஜ் ஒரு 4, 12. அக்ஷரோ இல்ல ஜடேஜாவோ ஒரு 4, 16. சோ உனக்கு மிக்சருக்கு 4 ஓவர் டூபே இல்ல ரியான் பராக் போட்டு தானே ஆகணும். ஆமா, போட்டுதான் ஆகணும். ஆமா, பட் அது ரிஸ்க் இல்ல, ஏன்னா அவங்க பார்ட் டைம் பவுலர். சோ மத்த டீமுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுவல. அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஒன்றும் அவ்வளோவெல்லாம் இருக்காது. எக்ஸப்ட் பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா அண்ட் யூஎஸ்ஏ வந்து அவ்வளோலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து நெக்ஸ்ட் சூப்பர் 4 போகும்போது நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருக்கான் அண்ட் பிஷ்னாய் கூட இருக்கேன் 15 மேட்ச் ஸ்குவாட்ல. அவங்கள நான் பிரிங் இன் பண்ணுவேன் நான். ஓகே, ஸோ ஹர்ஷ்தீப் அண்ட் பிஷ்னா அப்படி பார்த்தா தூபே அண்ட் ரியான் பராக் வெளியில போனாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஹார்திக் அண்ட் கேஎல் ராகுல் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் சூப்பர் 4 போகும்போது. ஓகே, ஸோ ஹார்திக் அண்ட் கேஎல் ராகுல் வந்து ஸோ பட் யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ணி உள்ள கொண்டு வரணும். ஸோ தான் லோஹித்தோட 11 இன்ட்ரெஸ்டிங் 11. எப்படி போக போறாங்கன்னு தெரியல இந்தியன் டீம், பட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்க. ஸோ தினேஷ் வந்துடான். தினேஷ் பாதி டிஸ்டர்ப் ஆச்சு. தினேஷ் அப்படியே நான் சொன்னதுல ஃபர்ஸ்ட் வந்து வந்துடுறேன். அதான் 15 மெம்பர் சொல்றேன். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே,
அண்ட் தென் ரிஷப் பந்த், அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் ஸ்குவாடில் எடுக்கிறேன். குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ரிங்கு, தென் ஸ்டீவ். அப்புறம் வந்து மயங்க் யாதவ் தெரியல அவர் இருப்பாரான்ட்டு. ஐ வில் பி சூசிங் ஹிம். அப்படி இல்லைன்னா ஐ வில் பி ஹேவிங் சம் பேக்கப் ஓவர்ஸ். யாராவது எடுக்கணும். அப்படி இப்போதைக்கு மயங்க் யாதவ் பிளேயிங் 11 எந்த ஆர்டர்ல போக போற? பிளேயிங் 11 ஆப்வியஸ்லி ரோஹித் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், விராட் கோலி 1 டவுன், அப்புறம் சூர்யா வந்து நம்பர் 4 ஆடுவார். அப்புறம் வந்து ரிஷப் பந்த் இருக்காரு, ரிங்கு இருக்காரு ஃபார் ஃபினிஷிங் ரோல்ஸ். ஹர்திக் பாண்டியாவும் எடுக்கிறேன். ஹர்திக் பாண்டியா ஃபார் அந்த 2 ஓவர்ஸ்க்காக போட்டுக்கலான்றதுக்காக ஹர்திக் பாண்டியா எடுக்கிறேன். ஜடேஜா வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் தேவைப்படுத்துனா ஜடேஜா, இல்லைன்னா அக்சர் பட்டேல் லெக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், சிராஜ், ஹர்ஷ்தீப், பும்ரா ஆப்வியஸ்லி இருப்பார். This is my playing 11. ஓகே, குல்தீப் யாதவ், சிராஜ் அண்ணா. Yeah. ஆமா. So எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்திருக்க? எந்த ஆஸ்பெக்ட்ல இந்த டீம் எடுத்திருக்க? பிளேயிங் 11 கண்டிஷன் பேஸ் பண்ணியா? ஸோ மேபி ஏன் நிறைய பேர் ரோஹித் அண்ட் விராட் வந்து ஓப்பனிங் போலான்றாங்க, பட் நீங்க 2 பேர் ரோஹித் அண்ட் விராட் ஓப்பனிங் ஆஃப் பண்ணல. இல்ல, ரோஹித் அண்ட் விராட் டைரக்டா ஓப்பனிங் போனா அது நல்லா இருக்காது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்ப ரைட் வந்து நம்ம ஜெய்ஸ்வாலும் கில்லும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. போல நான் வந்து பிளேயரோட ட்ரஸ்ட்ல தான் போறேன். அப்புறம் வந்து லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்சஸ் நம்ம இந்த டீம் வச்சு போகலாம். லேட்டரான ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நான் பேக்கப் பிளேயர்ஸ் வச்சு நான் சேஞ்ச் பண்ற ஐடியா தான் இருக்கு. நான் வந்து பிக்சர்ஸ் பண்ணி போகல. லைக் ஒரு பிளேயரோட அவங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அது லைட்டா பாக்குறேன். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது தான், பட் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். லைக் அவங்க கரண்ட்ல அவங்க ஃபார்ம் என்ன, அதுவும் நம்ம செக் பண்ணணும். அவங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். ஏன்னா வெதர் தே கேன் எப்படி சொல்றது, அவங்க வந்து அங்கே போய் கமிட் பண்ணி ஆட முடியுமா, அவங்களால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுமா, அதையும் நம்ம செக் பண்ணணும். இங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸுமே, நான் அடுத்த டீம்ஸ் எல்லாருமே லைக் மெம்பர்ஸ் எல்லாருமே தே கேன் பிளே வெல் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் அவங்களோட கரண்ட் ஃபார்மையும் நான் செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்களோட அந்தந்த ஸ்பாட்ஸும் அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு நான் பொசிஷன் சொல்கிறேன்ல, அந்தந்த பொசிஷனில் அந்த பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதும் நம்ம பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட டீம் எடுத்திருக்கேன். என்னோட லைக் ஒரு பிளேயர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு லைக் அந்த கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் தான். எனக்கு ஸ்பின் நிறையா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி நம்ம சிவம் துபே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் எப்படி ஒரு இதுதான் லைக் எப்படி சொல்றது, ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் போயிருக்கேன். அவரோட கரண்ட் ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லை. பட் ஆனால் த வே ஹீ பிளேட், அவர் எவ்வளோ இண்டாக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீமை கண்டிப்பாக கைட் பண்ணும். கண்டிப்பாக அவரோட வேல்யூ அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஹர்திக் பாண்டியாவும் எடுக்கிறேன் என்னோட பிளேயிங் லெவலில். ஸோ தினேஷ் வந்து ஒரு வெர்சடைல் டீம், நம்ம எப்படி கண்டிஷன் மாற்றுவோம், அதுக்கு எது மாதிரி டீம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல போயிருக்கான். அண்ட் எனக்கு என்னோட பிளேயிங் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு, நமக்குன்னு இல்லை. ஹர்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள கொண்டு அந்த 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல ஹர்திக் பாண்டியாவோட இல்லாததுதான் ஒரு பெரிய காஸ்ட். அந்த ஃபைனல்ல சொல்லலாம். ஓகேங்களா, ஹர்திக் பாண்டியா இல்ல, தேர்டா ஒருத்தர் நம்ப ஆரம்பிச்ச நடுவில் சர்துல் தாக்கூர் விளையாடினாரு, நிறைய நடந்தது. மேபி ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தாரு அப்படின்னா டிஃபரெண்ட். ஏன்னா ப்ரெஷர் கேம்ல ஹர்திக் எப்படி விளையாடுவாரு நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ஹர்திக்குடைய கேப்பபிலிட்டி பார்த்துருக்கோம். பட் இவ்வளவு ஃப்ரெஜைலா ஒரு பிளேயர் இருக்கக்கூடாது. சும்மா போயிடுச்சு, ஒரு சீரியஸ் ஆடல, ஒரு வேர்ல்ட் கப் ஆடல. ஸோ தொடர்ந்து இன்ஜுரி வந்துகிட்டே இருக்குன்னா ப்ரெஷபிலிட்டி இல்லை. ஸோ என்னுடைய பிளேயிங் அதான் என்னுடைய டீம்ல ஹர்திக் பாண்டியா எப்படி பார்ப்போம்னா, உன்னால ஒரு 3 ஓவர் போட முடியும், நல்லா போட முடியும், அதனால என் டீம் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஹர்திக்குடைய பேட்டிக்கு காம்பீட் பண்றது நிறைய பேர் இருக்காங்க வெளியில. நம்ம ரிங்கு சிங் இருக்காரு, அசுதோஷ் சர்மா நல்லா விளையாடுறது. நான் சொல்றேன், ஹர்திக்குடைய பேட்டிங் வச்சுதான் போனோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. சுரேஷ் சர்மா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஹர்திக்குடைய பவுலிங் வேணும். அதுல 2 to 3 ஓவர்ஸ் தள்ளணும், ஒரு 140 கிட்ட போட்டு. ஸோ அப்படிதான். ஸோ என்னோட பிளே, என்னோட 15 எப்படின்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா will be captaining. சஞ்சு சாம்சன் எடுக்கிறேன், எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், பும்ரா, ஒரு 4 நான் நினைக்கிறேன் சந்தீப் சர்மா ஆர் நட்ராஜன். அது ஏன் ஆமா, சந்தீப்
சந்தீப் சர்மா ஏன் யாக்கர் கிங் நட்ராஜன் கண்டிப்பா இருப்பார்னு நினைக்கிறேன். நானும் யாக்கருக்காகவே எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ஸோ எனக்கு சந்தீப் சர்மா ஏன் போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி யாரு நான் சொல்றேன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, இவன் துபே, பும்ரா, சந்தீப் சர்மா, அதுக்கப்புறம் 15 சொல்றேன், நடராஜன், சந்தீப் சர்மா 2 பேருமே இருப்பாங்க. ரிங்கு சிங் இருக்காரு. ஸோ என்னோட பிளேயிங் சூட் ஆகும். 15ல அக்ஷர் பட்டேல் வந்திருக்காங்க கண்டிப்பா. ஜடேஜா ஆப்வியஸ்லி இருக்காரு. பிளேயிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன் ரோஹித் சர்மா, விராட் கோலி நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப் பண்ணணும் கண்டிப்பா நமக்கு காசு வேணும். அந்த டிஃபென்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த டிஃபென்ஸ் மிடில் ஆர்டர்லாம் வேணாம். போய் நீ விளையாடு, உன்னுடைய கேமை காட்டு அப்படின்றத நான் பார்க்கணும். அண்ட் ரோஹித் சர்மா, விராட் கோலி நான் ஏன் ஓப்பன் சொல்றேன்னா, ரோஹித் சர்மா தெரியும் வந்தா அடிக்கிறார். அவர் ஸ்லாட்ல பால் விழுந்ததுன்னா அடிச்சிடுவார். பிச்சு கிச்சு என்ன டீம் என்ன கேம் அதெல்லாம் பார்க்க மாட்டார். விராட் கோலி நிறைய பேர் கலாய்க்கிறீங்க, ஸ்லோவா விளையாடுறாரு. நேற்று மேட்ச்ல எல்லா சோசியல் மீடியா ஹேண்டிலுமே ஸ்லோ நாக், அந்த ஸ்லோ நாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோ நாக்ன்றது எப்படி போட்டுட்டாங்கன்னா, செஞ்சுரியை 80 பால் 85 பால் அடிச்சாங்கன்னா ஸ்லோ நாக். 60 பால்ல ஒரு செஞ்சுரி, 66 பால் செஞ்சுரி ஸ்லோ நாக். சூரியகுமார் அதை வந்து நல்ல ஒரு 50 அடிச்சாரு, 70 அடிச்சாரு நம்மளுக்கு. அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து 143 தான். 143 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு. அது வந்து சூப்பர் நாக் கை தட்டணும். விராட் கோலி அன்னைக்கு அடிச்ச செஞ்சுரி வந்து 153 ஸ்ட்ரைக் ரேட், 10 ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் சூரியகுமார் அதை விட. ஓகேங்களா? ஆனா அதை நம்ம யாரும் பேசுறது ஸ்லோ நாக். நேத்தியே ஸ்லோ நாக் தான் பேஸ்ட் பண்ணாரு. விராட் கோலி இருக்கவே தான் 207 வந்தது. டபன் விக்கெட் விழுந்தது. விராட் கோலி நினைச்சா அடிக்கலாம். அவருக்கு படல, அது வேற விஷயம். பட் ஸ்லோ விளையாடினாரு. கேம் கொண்டு போகலாம், கொடுத்தாரு. நீ அடி. கேமரன் கிரீன் தான் ஆக்சுவலா படல. கேமரன் கிரீன் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு, அதனால அடிக்க போனாரு. பட் படலன்னு வந்தா விராட் கோலி அடிக்க ஆரம்பிச்சாரு. உனக்கு படல, என்ன அடிக்கன்னு சொல்லிட்டு அவுட் ஆனாரு. ஸோ அந்த ஸ்லோ நாக் நான் மறுபடியும் சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி பிச்சில் அந்த ஸ்லோ நாக் தான் யூஸ் ஆகும். விராட் கோலி ஒரு பக்கம் நின்றுதான் அவனுக்கு. ஆமா, விராட் கோலி விராட் வந்து ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிக் ஹிட்டிங் கொடுத்துட்டு மிடில் ஸ்லோ ஆட்டு டெத் ஓவர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணுவான். சோ அதான் எப்பயும் ஸ்ட்ராட்டஜி. அதேதான் கரெக்ட். ஸோ அதான் விராட் கோலி. அண்ட் என்னுடைய ஒன் டவுன்ல வந்து நான் சஞ்சு சாம்சன் போறேன். கடைசியா சொல்றேன், சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் சிவம் டூபே, அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங். ஹர்திக் பாண்டியானால 2 ஓவர் போட முடியும், 3 ஓவர் போட முடியும் ஹர்திக் பாண்டியா. இல்ல ஹர்திக் பாண்டியோட பவுலிங் பெருசா இல்ல, போட முடியாது அப்படின்னா டேரக்டா நான் ரிங்கு சிங் விளையாட வைப்பேன். அண்ட் உங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு, சஞ்சு சாம்சன் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். மேல நமக்கு ஸ்கை சொல்லல, ஸ்கை சொல்லல, இப்பதான் சொல்றேன். ஓகே சாரி, ஸ்கை சொல்லலன்னு நினைக்கிறேன். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு அப்புறமா ஸ்கை இறங்குவார். ஸ்கைக்கு அப்புறம் தான் டூபேக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ரிங்குக்கு அப்புறம் ஜடேஜாக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல். அண்ட் என்னுடைய உங்களுக்கு ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் ஆடிக்கிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் அண்ட் தென் குல்தீப் ட்ராப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அட்டாக்கிங் ஸ்பீட்ல தான் உங்களுக்கு வந்து குல்தீப்னால நிக்க முடியும், ஜடேஜானால டிஃபென்ஸ் ஸ்பீட்ல நிக்க முடியும். ஜடேஜா வந்து அடிக்க மாட்டோம், விக்கெட் எடுக்கணும்னாலுமே அந்த 26 ரன் 27 ரன் அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுத்திப்பாரு. குல்தீப் வந்து விக்கெட் எடுப்பாரு. பட் நான் ஏன் இன்கேஸ் அக்ஷர் பட்டேல விளையாட வச்சு குல்தீப் டிராப் பண்ணுன்னு சொல்றான்னா, நான் சொன்ன மாதிரி அடிக்க போனாலே வெஸ்ட் இண்டீஸ்ல அவுட் ஆவாங்க. நீங்க அடிக்க போனீங்கனாலே வெஸ்ட் இண்டீஸ்ல அவுட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் அது ஒரு பிச்சு. அண்ட் கிரவுண்ட் டைமென்ஷன் வந்து ரொம்ப வேரி ஆகும். மார்வலை தவிர்த்து எல்லா பிச்சுமே ஒரு கிரவுண்ட் டைமென்ஷன் சேம் தான். ஸோ அதனால அப்படி போறேன். அண்ட் பும்ரா இருப்பாரு என்னோட, பும்ரா இருந்துதான் அவனை எல்லா பிளேயரும் பும்ரா இருப்பாரு. அண்ட் ஃபைனலி நடராஜன் ஆர் சந்தீப் சர்மா ஏன் சொல்றேன்னா, சந்தீப் சர்மா வந்து எனக்கு வந்து ஒரு பவுலர் 3 டிபார்ட்மெண்ட்லயுமே போடும். பவர் பிளே, இன்டர்மீடியட், டெத். சந்தீப் சர்மானால 3த்துலயுமே போட முடியும். டெத்ல நல்லா போட்டு பார்க்குறோம். கன்சிஸ்டன்டா 6 பால் 6 யாத்திரை போட சொன்னாலும் போடுவாரு.
அவரால் நல்லா கண்டெயின் பண்றாரு. பட் சந்தீப் சர்மாவும் நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. அவர் ஒரு ரேடார்ல இல்ல, ஏன் அப்படின்னு தெரியல. பட் ஐ வுட் லைக் டு பிரிங் சந்தீப் சர்மா இன். ஏன்னா அவர் நல்ல பவுலர், இன்டெலிஜென்ட் பவுலர். அண்ட் நடராஜனும் தெரியும். நடராஜன் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல நல்லா பேச வேரி பண்ணாரு. எல்லாருமே ஒரே பேஸ்ல போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது ஆர்சிபி நல்லா பேச வேரி பண்ணி ஒரு ஓவர் ஷட் டவுன் பண்ணாரு. அந்த மாதிரி தான் வேணும் நடராஜன். அந்த மாதிரி திங்கிங் அவருடைய நடராஜன் கையில இருக்கு. சிராஜை ஏன் பிக் பண்ணா, சிராஜ் வந்து நான் மோஸ்டா ரெட் பாலும் ஓடி பாக்குறேன். T20ல பெருசா சிராஜ்னால முடியல. அண்ட் அடி வாங்கியிருக்காரு நிறைய. மொரலையும் நான் பார்க்கணும். அதனால நான் சிராஜுக்கு போகல. அண்ட் என் பிளேயிங் கிரவுண்ட்ல கன்சிஸ்டண்டா சிவம் துபே இருப்பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம பீடாக் பேசியிருந்தார். பீடாக் வந்து சிபிஎல்ல கோயானா இருந்தார் டீம்ல. அண்ட் அந்த டீம் வந்து ஒரு மொக்க டீம். அது ஒரு டீமே கிடையாது. ஆனா அந்த டீம் வந்து கப் அடிச்சுது. ஆக்சுவலா நீங்க சிபிஎல் பாத்தீங்கன்னா தெரியும், பவர் பிளேல 50க்கு 4 எல்லா டீமும் வரும். 50 ரன்ஸ் 4 விக்கெட். பவர் பிளே தான் அடிக்கவே முடியாது. நீங்க T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா என்னடா பவர் பிளே 30 தான் வந்திருக்கு, 25 ரன் தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பவர் பிளே அப்படிதான். பவர் பிளேல சிபிஎல்லே பார்த்துருக்கோம், அடிக்க முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சே அப்படிதான். ஸோ ஒரு 50 for 2, 60 for 4, 60 for 5 அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு 10 ஓவர்ஸ் கேப்ல, 10 ஓவர்ஸ் இதுல சிவம் துபை இறங்கி விட்டு ஸ்பின் வரும்போது தூக்கி அடிப்பான். நீ பாட்டுக்கு அடி ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணா சிவம் துபை தேவை. சூரியகுமார் யாதவ் நான் என்ன பார்ப்பேன்னா விராட் கோலி மாதிரி ஆட சொல்லுவேன். அந்த போன T20 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஆடினாரு பாருங்க, அந்த மாதிரி விளையாட சொல்றேன். லோவா ஆடு. அவர் சுத்தி தான் மற்றவங்க எல்லாரும் விளையாண்டாங்க. அதனாலதான் இந்த 140 150 புல் பண்ணோம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. அது மாதிரிதான். ஸோ நீ விராட் கோலி மாதிரி ஆடு. ஒரு இஷ்யூ இருக்கு, ஸ்லோயர் பிச்சுக்கு அவருடைய ஷாட்ஸ் வந்து கரெக்ட் கிடையாது. அதை நம்ம லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். இங்கிலாந்து கிட்ட லக்னோல விளையாடுறோம். ஸ்லோயர் பிச்சுல சரியா விளையாடல. தூக்கி அந்த நடராஜ ஷாட்லாம் ஆடி வச்சுட்டு ஆடி அவுட் ஆனாரு. மும்பை பிச்ல மட்டும்தான் அவர் அடிச்சா சிக்ஸ் அடிக்க முடியும் அவரால. மும்பை பிச்ல மட்டும்தான் அவர் அந்த சிக்கி ஷாட்ஸ்லாம் அடிப்பார்ல, அதெல்லாம் மும்பை பிச்ல அதனால பால் நல்லா பவுன்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் பால் நல்லா வரும். ஸோ அதில் சிக்கி ஷாட்ஸ்லாம் அழகா அடிச்சு 6-4 அடிக்கிறாரு. வேற எங்கேயோ போனாலும் அவர் ஸ்ட்ரகிள் பண்றாரு. நீ குஜராத்ல சொன்னது கூட அது உண்மைதான். அது அங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்றது தான் அவரால் அந்த ஃபாஸ்ட் அண்ட் பவுன்ஸ் பிச்சில் மட்டும்தான் 6 and 4 ஈஸியாக அடிக்க முடியும். மற்றபடி அவர் கொஞ்சம் பார்த்தா இன்னும் மற்ற இடத்துலலாம் இல்லைன்னா விக்கெட் தான் எடுக்கும். ஸ்லோயர் பிச்சஸ்ல பெருசா எதுவும் பண்ணல. அப்போ சூரியகுமார் யாதவ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பொறுமையா என்ன சுத்தி அடி. சிவம் துபே நிறைய பேர் பேசுறாரு. நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயே விளையாடுறது இல்ல, நல்லா தான் விளையாடுறாரு. இதுக்கு மேலே என்ன மோசம் பால் அடிச்சாரு, யாஸ்டாக்கு அடிச்சாரு, ஓகேங்களா, நல்லா தான் ஆடுறாரு. மும்பைக்கு மொத்தம் டூரிஸ்ட் இறங்கினாங்க. டூரிஸ்ட் அடிச்சாரு கிடையாது, எல்லா ஃபாஸ்ட் பாலையும் அடிச்சாரு. ஸோ நான் அதை பெருசா நான் யோசிக்க மாட்டேன். சிவம் துபைக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. இப்படி நீங்க ஒரு பால் போட்டீங்கன்னா அவுட் ஆகாது. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி பிச்சு இப்படி எல்லாம் பால் வராது. சும்மா லைட்டா கொடுத்தனாலே அது இங்க வந்துடும், ஓகேங்களா. அதெல்லாம் சிவம் துபை மேனேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் சிவம் துபையா இருக்கேன். சஞ்சு சாம்சன் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இட்ஸ் ரைட் டைம் டு கால்னு தோணுது. இது வரைக்கும் சஞ்சு சாம்சன் நானும் ஒத்துக்கிறேன், சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. கிடைச்ச சான்ஸ் சஞ்சு சாம்சன் ஒழுங்கா யூஸ் பண்ணுறது. அயர்லாந்து மேட்ச் வந்து தூக்கி மேலே டாப் ஏஜ் வாங்கி அவுட் ஆவாரு. அயர்லாந்து சீரீஸ்ல கொடுத்தாங்க. ஸோ அதையும் நான் பார்த்துருக்கேன். பட் சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ணிட்டு நான் பார்க்கும்போது இந்த டைம் சஞ்சு சாம்சனுக்கு போகலாம் எனக்கு. அது ஏன்னா நான் என்னோட டீம்ல ரோஹித் சர்மா விராட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு அந்த 1 down நான் சஞ்சு சாம்சனுக்கு போறேன். ரிஷப் பண்ணிட்டேன். நான் ரிஷப் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி 15ல இருக்காரு, பிளேயிங்ல வந்து இல்லை. அண்ட் ஜடேஜா மட்டும்தான் நம்ம உங்க டீம் மாதிரியே தான், நம்ம டீம் மாதிரியே தான். ஜடேஜா அக்ஷர் வருவார். ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் 3 ஓவர் 2 ஓவர் ஹர்திக் விளையாடுவாரு. பும்ரா தெரியாது, ஜெய்ஸ்வால் பேக்கப் டீம்ல இருக்காரு. ஸோ இதுதான் என் பிளேயிங் லெவல். பட் எல்லாமே நம்ம 3 பேருமே ஒன்று அக்செப்ட் பண்ண. உங்க ஒப்பீனியன் கொடுங்க. அந்த ஜடேஜா பும்ரா நம்பிதான் போறோம் இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கே. ஜடேஜா ரொம்ப டச் பண்ண இந்த வாட்டி. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் வந்து அவன் நிறைய ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க. மெயின்லி நிக்கோலஸ் பூரன், சிமன் ஹெட்மேயர், கைல் மேயர்ஸ் கூட சொல்லலாம். அந்த டைம்ல நான் வந்து அக்ஷர் பட்டேல் கொண்டு வரணும் அது இருக்கலாம். ஆனா இந்த வாட்டி இன்னும் டீமே அந்த பும்ராவுடைய பவுலிங் அட்டாக் நம்பிதான் இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த வீக்னஸ் இருக்கு. ஒரு டிஃபிகல்ட் வேர்ல்ட் கப் வின் என்ன ஸ்டார்டிங்ல அவசரமா பேசணும்னு கேட்கலாம். டிஃபிகல்ட் வேர்ல்ட் கப் வின் பிகாஸ் இந்தியன் டீமோடைய
சோயர் பிச்சர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். டீம் அந்த முகமது ஷமின்ற ஒரு இன்ஜுரி ஆனதுனால ஒரு பெரிய லாஸ் தெரியுது நமக்கு. என்ன முகமது ஷமி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, கண்ணை மூடிட்டு சொல்ல போயிடலாம். ஜடேஜா, குல்தீப், பும்ரா, முகமது ஷமி, ஹர்திக் வேணா அர்ஷித் பத்துக்கு நமக்கு அப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு தான் பிரச்சனை இருக்கும். ஹர்திக் ஆடலாமா, நட்பு ஆடலாமா அப்படின்னு 3 ஸ்பாட்டுக்கு அந்த ஒரு ஒருத்தர் இல்லாதனால வருது. அதுலயும் நீ வந்து சிராஜும் ஆட மாட்டேற, ஓகேவா? ஸோ வந்து உன் பவுலிங் யூனிட்ல இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ பும்ரா நம்பி தான் உன் டீம் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் அவர் தான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். லைக் ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷராக போனாலே நம்ம யங் பவுலர்ஸ்லாம் வந்து ப்ரெஷரைஸ் ஆகி ஏதாவது மிஸ் டைம் பால்ஸ் போடுற வாய்ப்பு இருக்கு, வைட் நிறையா போட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சான்சஸ் நிறையா நடக்கும். ஆனால் வந்து நீ பும்ரா மட்டும் தான் ரிலை பண்றேன் பவுலிங் யூனிட்ல. சிராஜ் கம்பேரிட்டிவ்லி அவர் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அவர் பண்ணலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவருக்கும். லைக் ஒரு 2-3 மேட்ச் கொடுக்கலாம். எங்க ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணலன்றதுக்காக நம்ம வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்ம் மாட்டான்னு சொல்ல முடியாது. அங்க வந்து அவர் நல்லா ஃபாஸ்ட் பால் போட்டு நல்லா ட்ரை பண்ணலாம். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் அசஸ் பண்ணி போட்டாருன்னா நல்லா இருக்கும். அதான் என்னோட விஷயம். எனக்கு என்னன்னா பும்ரா வந்து நான் பும்ராவை நம்பின்னு இல்லை, ஏன்னா நான் ஜடேஜாவை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன். ஜடேஜா குல்தீப்பை. ஏன்னா அக்ஷரை கொண்டு வந்தாலுமே நசிக்கிடுவாருங்க. நல்லா போடுவார் அக்ஷர், சூப்பர்வா போடுற ஒரு பவுலர். நல்லா திங்க் பண்ணி போடுவாரு, டக்கு டக்குல மாத்துவாரு, பேசையும் மாத்துவாரு, லைனையும் மாத்துவாரு அக்ஷர். ஸோ நான் ஜடேஜாவும் நம்புறேன், குல்தீப்பையும் நம்புறேன். பட் அதுக்கப்புறம் அந்த 8 ஓவர், அந்த 8 ஓவர் நம்ம எல்லாருமே நம்ம இல்லை, எங்க பிசிசி செலக்டர்ஸ் அஜித் அகர்கர்ல இருந்து ரோஹித் சர்மா வரைக்கும் 2 ஓவர் கும்பிட்டு தான் இருப்பாங்க. எப்பா ஏதாவது இந்த 8 ஓவர் மட்டும் எதுவும் போட்டாதப்பா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பேக்கப் பண்ணா மேபி கோ ஃபார் அஜித் சிங் நான் சொல்றேன், சிராஜுக்கு பாலா அப்படி கொடுத்தா நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். வேற வழி இல்ல நமக்கு. எனக்கு நான் ஏன் அஸ்தீப் நட்பு யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த லெஃப்ட் வேணும். லெஃப்ட் ஆம் பவுலர் அஜித் இருக்காரு, அந்த கொஞ்சம் லைனை மாத்தலாம், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நட்பு நல்லா பேச வேரி பண்ணுவாரு. ஆமா, அஜித் நல்ல பால் ஸ்பின் ஆகும். பட் அஜித் ஒரே பிரச்சனை என்னன்னா, அடி வாங்கினாலுமே அந்த ஓவரை கத்துக்க மாட்டாங்க. அதே போடுவார். அது உண்மைதான். அஜித் கேப்டன் தான் கொஞ்சம் குரூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேப்டன் குரூம் பண்ணணும், பட் கோச்சிங் ஸ்டாஃப்ஸும் சொல்லணும். ஸ்லாட்ல குத்துவாரு, சரி படலையா திரும்பி பவுன்சர் குத்து போட மாட்டாரு. அடுத்த 4 பாலுமே ஸ்லாட்லயே குத்துவாரு, ரன் போடுமா 5ஆவது பால் பவுன்சர் ரெடி பண்ணுவாரு. ஸோ அஜித் தான் பிரச்சனை. பட் ஆமா, பும்ராவை ரிலை பண்ணி தான் போறோம் இந்த வேர்ல்ட் கப்பை. ஓவரால் நம்மளுடைய டீம் ப்ரெடிக்ஷன். நாளைக்கு என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு தெரியல. இந்தியன் டீம் அஜித் அகர்கர் அண்ட் ரோஹித் சர்மா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய டீம் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் கப் எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க? இந்தியா எப்படி ஃபினிஷ் பண்ணு ப்ரெடிக்ட் பண்றீங்க? அதுக்கு தனியா வச்சுப்போம். அதுக்கப்புறமா தான் என்னன்னு தெரியல, கொஞ்சம் சென்சிபிளா ஆகணும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே அந்த அக்ரெசிவ் நாக்கு வேணாம்னு நினைக்கிறேன். செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் கொஞ்சம் சென்சிபிளா ஆனாக்கா they can win the match easily and lift the cup. தோனி சொன்ன மாதிரி பிளே ஆஃப்ஸ் போற வரைக்கும் தான் நம்ம கையில இருக்கு. பிளே ஆஃப்ஸ்க்கு எவ்வளவு புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டேல நம்ம எப்படி இருக்கோ அதுதான் பொறுத்து ரிசல்ட்ஸ் மாறும். நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். நம்ம பிளே ஆஃப்ஸ் புஷ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு கேம்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கேம்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் பிளே ஆஃப்ஸ் போக முடியும். இதுக்கப்புறமா அந்த டே எப்படி போதும் அது பொறுத்து தான். ஆனால் எல்லா பிளேயர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், ப்ரெஷர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ஆல்ரெடி 13 இயர்ஸ் ஆயிடுச்சு வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணி. ஸோ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நல்லா சென்சிபிள் ஆனாக்கா முடியும். அந்த லக்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். நான் செமிஃபைனல் ஃபைனல்ஸ்லாம் இல்ல, அந்த டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு இருக்கும் பிளேயர்ஸ் கிட்ட. லைக் அவங்களுக்கு கப்பு கண்டிப்பா வேணும். அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டா தான் இருக்காங்க. ஏன்னா மேபி ரோஹித் சர்மாவோட கடைசி கேப்டன்சி இது இந்த வேர்ல்ட் கப். ஸோ ரோஹித் சர்மா இன்னைக்கு அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இங்க ரோஹித் சர்மா நின்று இருந்தாரு, கொஞ்ச நேரம் நின்று இருந்தாரு அப்படின்னா கதை வேற. ரோஹித் சொன்ன மாதிரி அவர் மட்டும் தனியா ஆடினாரு. அன்னைக்கு எல்லாருமே ஸ்லோ. விராட் கோலி சரி, கேஎல் ராகுலும் சரி. விராட் கோலியோட கேஎல் ராகுலோடைய அன்னைக்கு நாக் வந்து கொஞ்சம் பேட் தான். கரெக்ட் தான். பட் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நடுவில் அந்த கடைசியா அவங்க பார்ட்டிசிபேட் கொண்டு போய் ஒரு 5 எப்பெல்லாம் பாஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்களோ அப்பெல்லாம் விக்கெட் விழுந்தது. பட் அன்னைக்கு ரோஹித் தனியா ஆடினாருங்க. அவர் பாட்டுல எதோ மாதிரி ஆடினாரு.
ஸோ அது பார்க்கணும். அண்ட் பட் அதே மாதிரி நான் சொன்ன முடியாது பண்ணுக்கு அந்த 42 இயர்ஸ் ஓல்டு ஃபார்மர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கொண்டு வரலாமா பேசாம ஒரு கப்பு ஆடுப்பா, என்னப்பா அவர் இந்த அடி அடிக்கிறாரு அவரு. 400 ஸ்ட்ரைக் ரேட்டரா பாத்துக்கோ, 400 ஸ்ட்ரைக் ரேட் வராரு அவர் பாட்டு ஆடுறாரு, நீ போடு. ஆண்ட்ரி கார்கே அவர் 2021 சொன்னாரு it seems like you don't know to bat அப்படின்னு. 2024ல கார்கேக்கு தோனி காமிச்சாரு, உனக்கு பால் போட தெரியல நினைக்கிறேன் எனக்கு அப்படின்ற மாதிரி. கொண்டு வரலாம் பேசாம அவங்க. அவர் ஓகேஸ் பண்ணா கொண்டு வந்துருவாங்களா? அவர் ஓகே சொல்ல மாட்டாரு, அவர் வர மாட்டாரு. அவர் வந்து ஒரு கால் கொடுத்தானா லைக் நான் அவைலபிள்னு சொன்னா கண்டிப்பா கொண்டு வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனா அவர் வரமாட்டார். முடிஞ்சது யாருமே டிகே இருக்குல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேக்கப் டிகே சான்ஸ் இல்ல, ஆப்வியஸ்லி சான்ஸ் இல்ல. ஏன்னா பேசுறாங்க, பட் டிகேவோட நீ வந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தனா ஆவரேஜ் 8 தான் அவரோட ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? நீ இந்தியா டீமுக்கு பார்த்தனா அவரோட ரெக்கார்ட்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நீ வந்து அவர் ஐபிஎல் ஃபார்ம்ல எடுத்துட்டு நீ இந்தியா டீம் கொண்டு போயிட்டனா அங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஆனா தினேஷ் ரோஹித் சொன்ன மாதிரி பிசிசிஐ நம்ப முடியாது. திடீர்னு தினேஷ் கார்த்திக் உள்ள போட்டாலும் போடுவாங்க, அவங்க நம்பவே முடியாது. அஸ்வின் யாராவது பார்த்தோமா அது கூட சேப்பாக் ஒரு மேட்ச்க்காக தானே, சேப்பாக் மேட்ச் இருக்கு, அது ஒரு மேட்ச் தான் ஆடாரு. அது எடுத்துட்டு வந்தது அந்த ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அது கொஞ்சம் பிளான்டு தான், அது கொஞ்சம் பரவாயில்ல. பட் டிகே இப்ப கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு பிளேயரை கொண்டு வந்தது முடியும். எந்த உலகத்துக்கு எந்த கிரிக்கெட் போட்டாலே முடியாது, இந்தியன் செலக்ஷனால மட்டும்தான் முடியும். ஒரு மேட்சுக்கு ஒரு பிளேயர். ஓகே, பண்ணுவோம். இந்தியன் டீம் ஹோப்ஃபுல்லி நீட் டு வின் திஸ் வேர்ல்ட் கப். நல்ல ஸ்குவாடுக்கு போவாங்க, நம்பிக்கை இருக்குங்க. 2007ல ஒரு டீமே கிடையாது இந்தியன் டீம். எம்எஸ் தோனி ஜெயிக்க வச்சாரு. எந்த டீம்னாலும் என்ன வேணா பண்ண முடியும். நம்ம இந்த 50 வேர்ல்ட் கப் ஆப்கானிஸ்தானை பார்த்தோம், பெட்டர் டீம், ஒரு சூப்பரா விளையாடினாங்க. நெதர்லாண்ட்ஸ்லயும் அப்செட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சொல்ல முடியாது எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். பாகிஸ்தான் கூட தான் நமக்கு அந்த குரூப் ஸ்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக்சர். பாகிஸ்தான் நல்ல ஃபார்ம்ல இல்லை. இன்னைக்கு நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல, அதை பத்தி சூப்பர் போஸ்ட் மாதிரி நம்ம சேனல்ல போடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் லைவ் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எஸ்ல கண்டிப்பா ரிவ்யூ, அது மேபி நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அப்படி கன்ஃபார்ம், பட் நாளைக்கு வந்துடும் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எஸ். பார்ப்போம். ஓகே गाइस, உங்களோட ஒபினியன், ஃபைனல் ஒபினியன் ஏதாவது இருக்கா? ஃபைனல் ஒபினியன் என்னோட ஸ்குவாட்ல கடைசி ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திலகர்மாக்கு பதிலா ரிங்கு சிங்கை எடுத்துப்பேன். அதாவது செஷன் முடியும் போது என்ன எல்லாரும் நல்லா சொல்றாங்க, திலகர்மா யாருமே கன்சிடரேஷனே பண்ண மாட்டாங்க. நல்லா ஸ்லோனா ஆனாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அக்ரெசிவா தான் பாக்குறாங்க பிளேயர்ஸ். அப்படி பார்க்கும்போது ரிங்கு சிங் தான் எடுப்பாங்க டெஃபினட்டா. ரிங்கு டிசர்ஸ்ரா, ரிங்கு வந்து ஸ்பாட் டிசர்ஸ். எனக்கு என்னன்னா, நான் ஏன் திலகர்மா எடுக்கிறேன், இங்கே சிவம் டூபேன்னு ஒரு பிளேயர் இல்லைனா எல்லாரும் திலகர்மா வச்சிருப்பாங்க. ஏன் சிவம் டூபேக்கு போனாங்கன்னா பயங்கரமா காட்டுறாருங்க, அவர் யாருன்றதை காமிச்சுட்டு இருக்காரு. நான் சொன்ன பாத்தீங்களா, பவர் பிளேலாம் நாங்க ரன்னே வராது, யோசிக்காதீங்க. இந்த வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ்ல ரன்னே வராது. 30 ரன் 40 ரன் வந்து 3 விக்கெட் போகும். நான் ஸ்ட்ராட்டஜி இந்தியன் டீம் எல்லா டீமுக்கும் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த அடுத்த அந்த ஒரு 8 ஓவர் இருக்கு பாருங்க, அந்த ஸ்பின்னு, அதுல எந்த டீம் கேபிட்டலைஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த கேமோடைய வின்னர்னே சொல்லிடலாம், அப்பவே சொல்லிடலாம். ஸோ அதனால சிவம் துபே ப்ரிஃபர் பண்ணேன். சிவம் துபே அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி போகுது. நாளைக்கு செலெக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ இந்த லைவ் அதோட முடிப்போம். ஆல்ரெடி நிறைய எக்ஸ்டெண்டட் லைவா போயிருக்கு. ஸோ சாரி ஃபார் தி அந்த நெட்வொர்க் இன்டரப்ஷன் நிறைய நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் ரிவ்யூல அது இருக்காது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் லைவ்ல. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, bye. Okay. Until then, bye, Dinesh. Bye.